தனுசு ராசி என்பவர்கள் அதிகமாக உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். எந்த காரணத்து கொண்டும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சீட்டு போடுறது, பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட், அது முக்கியமாக ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உதவின்னு சொல்லி பணம் கொடுக்காதீங்க, அது திருப்பி வராது. உங்ககிட்ட ஏதாவது வாங்கியாவது கொடுப்பீங்க, ஏன்னா அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். வேலை சம்பந்தமான விஷயங்கள பெரிய ஆதாயம், வேலை மாறணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம், அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. முதல்ல எதெல்லாம் கெட்டது அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பவர்கள் அதிகமாக உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். உடலில் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குது, எது இருந்தாலும் சரி, ஒரு கண்ணு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கையில் ஏதாவது வலி இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுக்கோங்க, அதுக்கு உடனே டாக்டரை பார்த்து அதில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா அந்த பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தீர்ந்துடும், பட் பெருசானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும். அதில் கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறக்கூடிய நிலை, அது 8ஆம் இடத்துல உச்சம் பெறாது, அதான் ஒரு பிரச்சனை நெகட்டிவ். அதே போல் இந்த மாதம் நிறைய தனுசு ராசி என்பது பணத்தை இழப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த காரணத்து கொண்டும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சீட்டு போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சி பண்ணுறது, இது மாதிரி பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட், அது முக்கியமாக ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ஒரு ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி யாருக்காகவும் உதவின்னு சொல்லி பணம் கொடுக்காதீங்க, அது திருப்பி வராது. சார் அப்படி தான் ஏற்கனவே கொடுத்து நிறைய போயிடுச்சு சார், இப்போ எனக்கு கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் இருக்கீங்க சில பேர், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் உதவிகள் கேட்கும்போது உடனே உதவிகள் செய்யக்கூடிய மற்றவங்ககிட்ட ஏதாவது வாங்கியாவது கொடுப்பீங்க, அந்த மாதிரி கூட பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய தலைப்புற பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருங்க, ஏன்னா அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு எதையுமே கை வைக்காதீங்க. ஆவணி மாதம் கிடையாது, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இடம், வீடு, வண்டி வாங்குறதெல்லாம் நல்லா பண்ணலாம். இப்போ எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு கட்டிங்கன்னா கூட ஒரு 10 லட்சம் கட்டக்கூடிய வீடு 20 லட்சம் போய் நின்றுடும். ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு 50 லட்சம் இடம் வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி போயிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி பணம் நிறைய வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த வர்ற பணத்தை ஏதாவது ஒரு சேமிப்பு, முக்கியமாக சேமிப்புனா எஃப்டிஆர்டி போடுங்க, போதும். இல்லை சார் எங்கே சார் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் வரமாட்டேங்க, அப்படி வந்தாவே போதும், அதை பண்ணிக்கோங்க.
இல்லை அப்படின்னா தங்கமாக வாங்கி வைங்க. இல்லை அப்படின்னா அப்படியே அதை வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். தேவையில்லாமல் அதை நான் டபுள் ஆக்கிடுறேன், அதை கொஞ்சம் லாபம் பண்ணிடுறேன்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயங்கள் நஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் நெகட்டிவ். ஃபினான்ஸு, ஹெல்த் நெகட்டிவ். அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஆதாயம் உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை ஈஸியாக கிடைக்கும். வேலை மாறணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், திருமண வாய்ப்புகள் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த டைம் ட்ரீட்மெண்ட் போயிருங்க. இந்த டைம் சூப்பரான டைம். ட்ரீட்மெண்ட் இந்த மாதம் போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கிடச்சிடும். அதற்கான முயற்சிகளை பண்ணுறது நல்லது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகும், வேறு வழி கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை செய்து கொள்வது நல்லது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளியூரில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணலாம். வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு சார், அதனால் வேலை விட போகிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சுன்னா போயிட்டு வாங்க, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்துடலாம். இல்லை அந்த ஊர்லேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதை பண்ணிக்கோங்க. அதுமாதிரி வெளிநாடு வாய்ப்பு வந்துச்சு, மிஸ் பண்ணாதீங்க. ஐயோ நான் ஒய்ஃபை விட்டுட்டு போனோம், குழந்தைய விட்டுட்டு போனோம், அம்மாவை விட்டுட்டு போனோம், அப்பாவை விட்டுட்டு போனோம், அம்மா மட்டும்தான் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்கு சொல்லி வாழ்க்கையை இழந்தவர்கள் தனுசு ராசி என்பது. அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் எடுத்துக்கங்க, சிறப்பாக இருப்பீங்க. வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க வெளிநாட்டில், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் போக்குவரத்தில் ஏதாவது ஒரு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு லாக் ஆகும், ஒரு பிளாக் ஆகும், ஒரு 3 மாதம் அந்த பணத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய மாதம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பணம் எங்கேயாவது வர வேண்டியிருக்குங்க, அதை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டும் வேணாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை ஃபுல்லாக இந்த மாதம் கலெக்ஷன் மட்டும் பண்ணுவேன், சேல்ஸே கிடையாது, ஸ்டாப் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. இந்த மாதம் இருக்கிற பணத்தை வாங்கலாம், நிறைய வரத்துக்கான வாய்ப்பு, வராத கடன்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் புதுசாக ஏதாவது நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, செஞ்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆர்டராக மாறி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், வெளில எங்கேயாவது ஒருத்தர் பணம் கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க, அது வர வேண்டியிருக்கு, வருமானு கேட்டால் கண்டிப்பாக அந்த பணமெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதம். பொருளாதாரத்துக்கு வரவுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்குது, நிறைய இருக்குது. தேவையில்லாத செலவுகள் பண்ணி மாட்டிக்காதீங்க. உடல் நலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செஞ்சிங்கன்னா ஆவணி மாதம் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஈஸியாக கடந்து வந்துடலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.